வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்ரீ பாலஜகமன் கந்தசாமி. டிஎன் டெட் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கான முக்கியமான சில கிளாஸஸ் வீடியோஸ்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து சயின்ஸ். அதுக்கு முன்னாடி பாருங்க, தமிழ் சொல்லும் பொருளும் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக இதை நாங்கள் கொடுத்துருக்குன்றது இப்போ நான் சொல்லல. இங்க பாருங்க, 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் இது எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணியாச்சு. இவ்வளவுதான் இருக்கு. எவ்வளவு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பாருங்க, கீழே 74 இருக்கு. இது வந்து 6th, அடுத்து 7th, இப்படி ஒவ்வொன்று 8th, 9th, 10th, 11th, 12th சொல்லிட்டு இந்த ஃபைல் பூராமே நம்ம இதுல வச்சிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 10 இதை நம்ம மனப்பாடம் பண்றோம். சரிங்களா? டெய்லியுமே வந்து உங்களுக்கு 10 பொருள் கூட கொடுத்துட்றேன். அந்த சொற்களை கொடுத்துட்டு அதுக்கான ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டோம் அப்படின்னு எப்படி மனப்பாடம் பண்ணிக்கலாம், எப்படி ஈஸியா மைண்ட் செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம டெய்லியுமே வந்துட்டு 10 மனப்பாடம் பண்ணுவோம். ஏன்னா ஒரே நேரத்துல வந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்றதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். சோ அதுக்காக இது ஒட்டுமொத்தமா ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பொருள் குறுகையும் இது எடுத்து வச்சுட்டு இது சார்ந்து சில தகவல்கள் நம்ம சொல்லுவோம். இதுல இருந்து நம்ம எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஏன்னா பொருள் கூறுகள் நிறைய கேள்விகள் வருது. அதே மாதிரி இது சார்ந்த சில தகவல்கள் நம்ம சொல்லும்போது அதுல இருந்து நமக்கு கேள்விகள் வரும். சரிங்களா? சோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு இதை சொல்ல போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷங்கள் இருக்குது பாருங்க, அதுவும் டெய்லி வந்து ஒரு 10 வருஷங்கள் கொடுத்து அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் விரிவாக்கம் நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து நமக்கு குழப்பிட்டு இருக்கோம். ஒரே நேரத்துல எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் நமக்கு நிறையவே இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. சோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில பகுதிகள் இருந்து நம்ம டெய்லியுமே வந்துட்டு நம்ம வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இது பாருங்க 8th, இது கூடவே வந்து 9th, இப்படி வரிசை பாருங்க. இது 9th ஸ்டாண்டர்டு சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை எல்லாமே நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். டெய்லி 10 உங்களுக்கு அனுப்பிவிட்டுறேன். சரி, இன்றைய கிளாஸ் வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இன்றைய கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சயின்ஸ்ல இருந்து பயிர் பெருக்கமும் மற்றும் மேலாண்மை அப்படிங்கிற டைட்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கண்டிப்பாக கேள்விகள் எந்த எக்ஸாம் எடுத்து பாத்தீங்கன்னாலும் கண்டிப்பாக அது டிஎன்பிசி ஆகட்டும், டெட் ஆகட்டும், எந்த எக்ஸாம் இருந்தாலும் கேள்விகள் கண்டிப்பா வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். முதல்ல உணவு, சாப்பாடு. மனிதர்களும் விலங்குகளும் தங்களுக்கு தேவையான உணவு வந்து தாங்களே என்ன சொல்றது தயாரிச்சுக்க முடியாது. சரிங்களா? மற்ற உயிரினங்கள், அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தாவரங்களை, பசுந்தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாவரங்களை எதிர்பார்த்து நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனா பசுந்தாவரங்கள் என்ன பண்ணா ஒளிச்சேர்க்கைன்ற அந்த செயல் மூலமா தங்களுக்கு தேவையான உணவை தயாரிச்சுக்குது. பாருங்க, தாவரங்களுடைய ஸ்பெஷல், தனக்கு தேவையான சாப்பாடு அதை தயாரிச்சுக்குது. பட் மனிதனும் விலங்குகள் என்ன பண்ணுவோம், அந்த தாவரங்களை சார்ந்துதான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அதனாலதான் மனிதர்களும் விலங்குகளும் என்ன சொல்றது நேரடியாவோ மறைமுகமாகவோ தாவரங்களை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு இருக்கோம். இப்ப வளர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி உணவு தேவை, விவசாயத்தை வளர்க்கறதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் என்ன சொல்றோம்னா, இதுக்கெல்லாம் தண்ணி ரொம்பவே முக்கியமானது. இதை பத்தியும் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். விவசாயத்துல தாவரத்தை எப்படி வந்து நம்ம பயிர் செய்யறோம், அதை வந்து தாக்கக்கூடிய களை கொல்லிகள், அந்த பூச்சிகள் என்ன, எப்படி வந்து விவசாயத்தை நம்ம இது பண்றோம், இதுல இருந்து என்னென்ன கேள்விகள் நமக்கு எக்ஸாம்ல வருது அப்படிங்கிற போர்ஷன் எல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 பேஜ் பக்கம் இருக்கு. நம்ம அதை ஃபுல்லா வச்சு பார்த்தலாம். சரிங்களா? அது பூராமே நம்ம பார்க்கணும்னு சொன்னோம் அப்படின்னா இதுல பாருங்க, இதுல வந்துட்டு அடிப்படை செயல்கள், உழுதல், பயன்பாட்டின் அடிப்படை, இதுவும் நம்ம பார்த்துருவோம். இதுல வந்து FCI, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்திய உணவு கழகம், அது அதே மாதிரி பயிர் சுழற்சியில் வந்து 2 வகை இருக்கு, நீர்ப்பாசனத்துல 2 வகை இருக்கு, கலை நீக்கம் 30 இதெல்லாம் வந்து என்ன, நம்ம லெகும் வகை வந்து நைட்ரஜன் எப்படி இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். IARI, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், ICAR, KVK, கிருஷி விஞ்ஞான் கேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். லெகுமினஸ் ரைசோபியம் அப்படிங்கிற இந்த தாவரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். கூடவே உயிரி கட்டுப்பாட்டு முறைகள் இதுல வந்து 4 இருக்கு. இதுல இருந்து நம்ம போன மாதிரி எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னா, ட்ரைகோடெர்மா விரைடி அப்படின்னு சொல்லக்கூடியது, இது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தைகள் வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. சரி, இது ஃபுல்லாக இந்த டாபிக்ல என்னென்ன இருக்குங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலா பார்க்க ஆரம்பிச்சோம். முதல்ல வந்து 3 வகை பயிர்கள் சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, வளர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி உணவு தேவைக்கும் விவசாயத்தை வளர்க்கறதுக்காக இந்த பாடத்துல எப்படி எல்லாம் விவசாயத்தை நவீன முறையில செய்கிறது, அதே மாதிரி பயிர் சுழற்சி, விதைகள், உயிரி உரங்கள், அதே மாதிரி விவசாய ஆராய்ச்சி நிறுவனங்கள், இதை பத்தி எல்லாம் நம்ம ஃபுல்லா நம்ம இதில் பார்க்க போறோம். சரி, இப்போ பணிகள் இதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். முதல்ல வேளாண் செயல்முறைகள்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேளாண்மை, விவசாயம் எப்போதுமே நம்ம நாட்டு பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கின்றது அப்படின்ற ஒரு வார்த்தையை மனப்பாடம் பண்ணிக்கலாம். வேளாண்மை எப்போதும் நம் நாட்டு பொருளாதாரத்தின் முதுகெலும்பு. தட்ஸ் இட். இது வந்து எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. பசுமை புரட்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல வகையான பயிர் தாவரங்கள் வந்து நம்ம சாகுபடி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல 3 வகையான பயிர்கள் நம்ம பாக்குறோம். ஒண்ணு காரி பயிர்கள், எந்தெந்த மாசத்துல பயிரிடப்படுறதுன்னா ஜூன் டு செப்டம்பருக்குள்ள பயிரிடப்படுறது. ரவி பயிர்கள் அப்படிங்கிறது குளிர்காலங்கள்ல பயிரிடப்படுறது. சயாயிறு பயிர்கள் அப்படிங்கிறது கோடை காலத்துல பயிரிடப்படக்கூடிய இது. இந்த காரி பயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியால பாத்தீங்கன்னா மழைக்காலங்களில் ஜூன் டு செப்டம்பர் வருது. பாத்தீங்கன்னா இதுல வந்து நெல், சோளம், சோயா, மொச்சை, அதே மாதிரி நிலக்கடலை, பருத்தி, இதெல்லாம் வந்து சொல்லலாம். ரவி பயிர்கள் குளிர்காலங்கள் வளர்க்கப்படுறது. இதுல வந்து பருப்பு, பட்டாணி, கோதுமை,
என்ன சொல்றது, கடுகு, ஆளி விதை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லலாம். சயாடி பயிர்கள் வந்து கோடை காலங்களில் வளர்க்கப்படுறது, இந்த முலாம்பழம், தர்பூசணி, வெள்ளரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லலாம். பயன்பாட்டின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இதை மேலும் பல வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, பயன்பாட்டின் அடிப்படையில் உணவு பெயர்கள், தீவன பெயர்கள், நார் பெயர்கள், எண்ணெய் பெயர்கள், அலங்கார தாவரங்கள் சொல்லிட்டு இதை தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. பயன்பாட்டின் அடிப்படையில உணவு பெயர்கள் அப்படின்னா சோளம், நெல், இதெல்லாம் வந்து மனித பயன்பாட்டுக்காக வளர்க்கப்படுது. தீவன பெயர்கள் சொல்லவே தேவையில்ல, கால்நடைகளுக்காக வளர்க்கப்படுறது இல்லைங்களா. மக்காச்சோளம், சிறுதானியங்கள், இதெல்லாம் வந்து தீவன பெயர்கள் நாம் சொல்லுவோம். இது வந்து கால்நடைகளுக்காக இது சொல்றது. நெக்ஸ்ட் நார் பெயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா இது கயிறு தயாரிக்கிற ஆலைகள், துணி ஆலைகள், இந்த மாதிரி இதுங்களுக்கு தேவையான இலை நார்கள் தயாரிக்கிறதுக்காக இது பயன்படுது அப்படின்னு சொல்லுவோம். இந்த பருத்தி, சணல், இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். எண்ணெய் பயிர்கள், நிலக்கடலை, எள்ளு, இதெல்லாம் வந்து மனித பயன்பாடு, தொழிற்சாலையுடைய பயன்பாடு, இதுக்கெல்லாம் பயன்படுது. நெக்ஸ்ட் பாருங்க, அலங்கார தாவரங்கள் சொல்லிட்டு நம்ம படிக்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த நிலத்துல இயற்கையா அழகு தோட்டங்களை மேம்படுத்துறதுக்காக பயன்படுது. இந்த குரோட்டின்ஸ், குரோட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஈஃபோர்பியா, இந்த மாதிரி செடிகளை வந்து அலங்கார தாவரங்கள் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழை, மாங்கனி, இதெல்லாம் உற்பத்தியில் வந்து இந்தியா, இது வந்து நமக்கு ஒரு சைடு நியூஸ் அந்த புக்ல கொடுத்துருப்பாங்க. அது வாழை, மாங்கனி உற்பத்தியில் இந்தியா உலக அளவுல முதல் இடத்துல இருக்கு அப்படிங்கிறதும், அதே மாதிரி கோதுமை, நெல் உற்பத்தியில் வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்துல இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பயிர் பெருக்கத்தினுடைய அடிப்படை செயல்பாடுகள் என்ன, விவசாயம் பண்றப்ப ஸ்டார்டிங்ல என்னங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். உழுதல், ஒரு வயலை வந்து உழுவுறது, ஏறு கூட்டி வயல் உழுவுற, அப்புறம் விதைக்கிறது, உரமிடுறது, அறுவடை செய்யறது, விதையை வந்து சேமிக்கிறது, இதெல்லாம் வந்து பயிர் உற்பத்தி செய்முறையில் இருக்கக்கூடிய என்ன சொல்றது பல வகையான செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஈஸியான கண்டென்ட் தான். பட் போக போக முக்கியமான அந்த வார்த்தைகள் வரும்பொழுது, அதாவது முக்கியமான வார்த்தைகள், இந்த லேகுமினஸ் தாவரங்கள், இந்த மாதிரி ஏரியாக்கள் இந்த கேள்விகள் அதிகம் எடுக்கிறாங்க. அதனால இந்த டாபிக்ல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து வரிசா பார்த்துட்டு வந்தாலும், முதல்ல மண்ணை வந்து தயார்படுத்துறாங்க. மண்ணை தயார்படுத்துதல் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டைட்டிலே அவங்க சொல்லணும். மண்ணோட இருக்கு அப்படின்னா அந்த மேல் அடுக்கு வந்து தளர்வடைய லூஸ் பண்ணுவாங்க. தளர்வடைய செய்யறது தான் முக்கியமான வேலை. ஏன்னா இறுங்கி போன மண், அப்புறம் மழையும் காற்று அது இதுன்னு நிறைய வெயில் இதெல்லாம் அடிக்கிறதுனால என்னன்னா மண் நல்லா இறுங்கி போயிருக்கும். ஸோ அதை முதல் தளர்வடைய செய்வாங்க. ஏன்னா வேர்கள் வந்து நல்லா போகணும்னு சொல்லிட்டு தளர்வடைய செய்வாங்க. அப்புறம் மண்புழு, மண் நுண்ணுயிர்கள் வளர்றதுக்கான ஒரு தளர்வான மண் உதவுது. என்ன சொல்றது, இதுல வந்து என்ன சொல்றது, தளர்வா மண்ணை தளர்த்துறதுனால என்ன சார் பிரயோஜனம், மண்புழு வளரும் சார். மண்புழு வளர்றதுனால என்ன சார் பிரயோஜனம், அதாவது ஒரு தாவரத்துக்கு தேவையான நைட்ரஜன் வந்து மண்புழு உரத்துல இருந்து இயற்கையே அதிகமா கிடைக்கும். ஸோ இது வந்து அதுக்காக இந்த மண்புழுக்கள் அந்த வளவு ஸ்பெஷலா சொல்லுவாங்க விவசாயிகள். இந்த உயிரினங்கள் அங்கக மக்குகளை மண்ணுக்குள்ள சேர்க்குது. அங்கக மக்கு அப்படிங்கிறத மட்டும் மனப்பாடம் படிக்கணும். அங்கக மக்கு இந்த மாதிரி உயிர்கள், மண்புழு இந்த மாதிரி உயிர்கள். மேலும் இது என்ன, உழவர்களுக்கு நண்பனாக இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நம்ம இதில் படிக்க போறோம். இப்போ தாவரங்கள் வேர்கள் மூலமா தண்ணி, கனிமங்கள், நீர், கனிமங்கள், காற்று, இது எல்லாத்தையும் வந்து மண்ணுல இருந்து உறிஞ்சிக்குது. அதனால மண்ணை ஒரு சரியான முறையில வந்து தயார் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு ஒரு லைன் நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ மண்ணை எப்படி தயார் செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல உழுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதை பார்க்க போறோம். பயிர்களுடைய வேறு பகுதிகளில் அந்த ஊட்டப்பொருள் கிடைக்கிற மாதிரியான இந்த மண்ணை வந்து மேலுங்கிலும் போட்டு புரட்டி தளர்வடை செஞ்சு செய்யற அந்த முறைக்கு பேர் உழுதல். மேலுங்கிலும் போட்டு புரட்டுறது என்னங்க, ஒண்ணு உழவு ஓட்டுவாங்க, அதாவது ஏறு போட்டு உழவு ஓட்டுவாங்க, இல்ல டிராக்டர் இதை வச்சு உழவு விட்டு மண்ணை மேலுங்கிலும் இது பண்ணி வைப்பாங்க. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, செடிகள், அதாவது இந்த களைக்கொல்லிகளை நம்ம படிப்போம். இந்த களைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அருகம்புல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஆழத்துல போய் இருக்கும், மண்ணுக்கு ஆழத்துல போய் இருக்கும். கோடை காலங்கள்ல தண்ணி அதிகமா கிடைக்காதனால என்னன்னா அந்த வயல் சும்மா தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ஆழமா உழுது அடியில் இருக்கிற வேர்கள் மடியில் இருக்கிற மண்ணெல்லாம் தூக்கி மேல போட்டு வெயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அது 1 மாசம் 2 மாசம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பயிர் செய்வாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த களைகளை, அந்த களைக்கொல்லிகளும் தனியா இருக்கும். அதாவது இப்ப நம்ம ஒரு செடி வளர்க்கணும்னா அது கூடவே வந்துட்டு இந்த பில்லு அது நிறைய வந்துட்டு இருக்கும். அது வருஷ கணக்குல உள்ளுக்குள்ள அந்த வேர் இருக்கும். ஸோ அதை சாகடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த களைக்கொல்லிகளை நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மண்ணை வந்து பதப்படுத்துற விஷயத்துல இத்தனையும் இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். மண்ணை வளப்படுத்துறதுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான கருவிகள் ஏறு, களைக்கொத்தி, இயந்திர கலப்பை, இதெல்லாம் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சமப்படுத்தணும், மண்ணை போட்டு ஒழுதாச்சு, அப்புறம் சமப்படுத்தணும், அப்புறம் அடி உரம் இன்னும், அப்புறம் இதுதான் இப்ப ரொம்ப முக்கியமானதா உரம் அப்படிங்கிற பயிர் தாவரங்களோட வளர்ச்சிக்கு தேவையான பல ஊட்டப்பொருள்கள் கொண்டது உரம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப இந்த டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த உரத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு இதுல இருக்கு. இதுல இருந்து எக்ஸாம் கொஸ்டின் வருது. ஸோ இந்த உரம் அப்படிங்கிறது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மண்ணோட வளத்தை அதிகரிக்கிறதுக்காக விதைகளுக்கு முன்னாடியே நம்ம மண்ணுக்கு உரம் போடுறோம். இது ஒண்ணு. இதனால உரம் மண்ணோட நல்லா கலந்துருது. தழை உரம், தழை உரம் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே எக்ஸாம் கேட்டதான். இதுல என்ன, உரம் மண்ணோட நல்லா கலக்குது. தழை உரம், அதே மாதிரி பண்ணை உரம், இதெல்லாம் வந்து பயிரோட வளர்ச்சிக்கு மகசூலை அதிகரிக்கிறது. பயிர்களுடைய வளர்ச்சிக்கு மகசூலை அதிகரிப்பது தழை உரம். தழை வாழைப்பழம்லாம் இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க.
தழை உரம், இது அடிக்கடி எக்ஸாம் கேட்டுட்டு வார்த்தைகள். இப்ப விதை விதைக்கிறாங்க, இது பயிர் உற்பத்தியில 2வது நிலைன்னு சொல்லப்படுது. மண்ணு தயார் செஞ்சது விதை விதைக்கப்படுது, சரிங்களா? அதுக்கப்புறம் எரு மற்றும் உரம் போடுறாங்க அப்படிங்கிறது உரமிடுதலாக அடுத்த தகவலா சொல்றோம். சோ இந்த தாவரங்களோட வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காக மண்ணுல சேர்க்கப்படக்கூடிய ஊட்டப்பொருள்கள் உரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு ஒரு டெபினிஷன் எக்ஸாம்பிள் கேட்டு வச்சிருவாங்க, சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா NPK எல்லாம் நமக்கு இருக்கும். அது இந்த வரிசை பார்க்கறதுக்கு முன்னாடி தாவரம், அதே மாதிரி விலங்கு கழிவுகள் மக்குறதுனால கிடைக்கக்கூடிய கழிவு பொருள்களை அங்கக மக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அங்கக மக்கு எதுல இருந்து கிடைக்குது அப்படின்றது ஒரு கேள்வி நமக்கு வந்துச்சு அப்படின்னா தாவரம் மற்றும் விலங்கு கழிவுகள், சரிங்களா? இது ஒரு பாயிண்டா நீங்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விவசாயிகள் தாவரம் மற்றும் விலங்கு கழிவுகளை திறந்த நிலைகள்ல, அதை திறந்த குழிகள் வந்து ஓப்பன்ல இருக்கக்கூடிய அந்த குழிகள்ல குவிச்சு அதை மக்க செய்யறாங்க. மக்குன பொருள்கள் கரிம உரமாக பயன்படுது. கரிம உரம் அப்படின்றத மெயின் வச்சுக்கோங்க. தாவரங்களோட வளர்ச்சி மற்றும் அதிக மகசூலுக்கு மண்ணில் சேர்க்கப்படுற பொருளை உரம் சொல்லப்படுது நம்ம படிச்சிருப்போம். உரம் யூரியா, அமோனியம் சல்பேட்டு, என்னென்ன பொருள்னு பாத்துக்கோங்க. யூரியா, அமோனியம் சல்பேட்டு, சூப்பர் பாஸ்பேட்டு, பொட்டாசியம் மற்றும் NPK. NPK அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பேட், பொட்டாசியம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படிங்கிறது NPK டெபினிஷன். இது அடிக்கடி எக்ஸாம் கேட்குறேன். உரம்ங்கிறது யூரியா, அமோனியம் சல்பேட்டு, சூப்பர் பாஸ்பேட்டு, பொட்டாசியம், சரிங்களா? இந்த 3 மைலேஜ். எதுக்கு சார் இதை இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, நமக்கு எப்படி ஆக்சிஜன் முக்கியமோ, கார்போஹைட்ரேட் எப்படி முக்கியமோ, கார்போஹைட்ரேட் தான் உழைப்புக்கு தேவையான அந்த சாப்பாடுல இருக்கக்கூடிய விஷயம். கார்போஹைட்ரேட் எப்படி முக்கியமோ, கொழுப்பு அமிலங்கள், அந்த எண்ணெயில இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் முக்கியமோ, புரதம், அதாவது பருப்புல இருக்கக்கூடிய புரதம் எவ்வளவு முக்கியமோ, கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம் எவ்வளவு முக்கியமோ, அந்த மாதிரி நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் தாவரங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? சோ இது அடுத்த ஒரு டைட்டில் நீர்ப்பாசனம் அப்படிங்கிறத நம்ம படிக்க போறோம். இதுல வந்து 2 கொடுத்திருப்பாங்க. நீர்ப்பாசனத்துல வந்து என்ன சொல்றது, தாவரங்களுடைய முறையான வளர்ச்சிக்கு நீர் அவசியமாகிறது அப்படிங்கிறத ஒண்ணு மனப்பாடமா வச்சுக்கோங்க. நீர்ப்பாசனம் 2 முறைகள்ல செய்யப்படுது. ஒண்ணு பாரம்பரிய முறை, இன்னொன்னு நவீன முறை அப்படின்னு சொல்லுவோம். பாரம்பரிய முறைகள் அப்படின்றது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த முறைகள்ங்கிறது கைகளால நீர் பாய்ச்சறது. விவசாயிகள் கிணத்துல இருந்தோ இல்ல நீர் கால்வாயில இருந்தோ தண்ணி இழுத்து விவசாய நிலத்துல பாய்ச்சுவாங்க. இது வந்து கைகால் பண்றது. நவீன முறைகள் இதுல 2 அமைப்புகள் இருக்கு. ஒண்ணு தெளிப்பு நீர்ப்பாசன அமைப்பு, இன்னொன்னு சொட்டு நீர்ப்பாசன அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதுல 2 நவீன முறைகள் இருக்கு. சொட்டு நீர்ப்பாசனம் வெரி வெரி என்ன பெஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா அது தண்ணீர் அதிகம் வேஸ்ட் ஆகாது, கரெக்டா செடிகளுக்கு மட்டுமே அதுல பாயும். சோ அந்த மாதிரி சொட்டு நீர்ப்பாசனம் இதெல்லாம் 2ஆ சொல்லப்படுது. இப்போ இதுல ஒரு தகவல் சொல்லப்படுறாங்க நம்ம புக்ல. 2050 2050 இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2024, இன்னொரு 26 வருஷத்துல பாத்தீங்கன்னா உலக மக்கள் தொகை 9 பில்லியனா இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இதுக்காக என்ன சார் பண்ண முடியும்? ஆனா நன்னீர் வளத்துக்கு 70% விவசாயத்துக்கே பயன்படுது. நல்ல தண்ணி வந்து விவசாயத்துக்கே பயன்படுறாங்க. அதனால எதிர்கால தலைமுறையினருக்கு வந்து கிடைக்கக்கூடிய வகையில தண்ணீர் கிடையாது. அந்த தண்ணீர் பயன்பாட திறன்மிக்கதா இருக்கணும் அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் தான் இதுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. இதையும் மெயில் வச்சுக்கோங்க. 2050 9 பில்லியன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் களை நீக்கம் அப்படிங்கிறத நம்ம படிக்க போறோம். களை நீக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா விவசாய நிலத்துல முக்கியமான பயிர் வகைகளோட பல விரும்பத்தகாத தாவரங்களும் வளரலாம். விரும்பத்தகாத அந்த களைகள், அந்த பில்லு, இதெல்லாம் நம்ம சொல்றோம். இதை நீக்கக்கூடிய செயல்கள் தான் களை நீக்குதல் அப்படின்னு சொல்றோம். இதுக்காக நிறைய முறைகள் வந்து பயன்படுத்துறாங்க. என்னென்ன பாத்தீங்கன்னா இயந்திர முறைகள், மெஷின் வச்சு இது பண்றது, உழுதல் முறைகள், அதே மாதிரி பயிர் சுழற்சி முறை, கோடை உழவு தான் நான் சொன்னது பாருங்க. ரொம்ப ஆழமா என்ன பண்றது, உழுதுருவாங்க. அது 1 மாசம் 2 மாசம் நல்லா காய விட்டோம் அப்படின்னா அந்த பில்லினுடைய வேர்கள் எல்லாம் அழிஞ்சிடும். சோ இது வந்து கோடை உழவு அப்படின்னு சொல்லுவோம். கோடை காலத்தில் வரக்கூடியது. உயிர்களை வந்து என்ன சொல்றது, உயிரியல் கலை கட்டுப்பாடு, வேதியியல் முறைகள்னு சொல்லிட்டு இதுல நிறைய வகைகள் சொல்லப்படுது. நெக்ஸ்ட் உலகம் பூரா இருக்கக்கூடிய 30,000க்கும் மேற்பட்ட, புரிஞ்சுக்கோங்க, 30,000க்கு மேல கலை வகைகள் இருக்கு. கலைனா இந்த மாதிரி புல் இது மாதிரிலாம். அதுல 8,000 வகைகள் பயிர்களுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்துது. இந்த ஒரு விஷயத்தை மேல வச்சுக்கோங்க. அடுத்து பயிர் அறுவடை செய்கிறது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதுல ஒன்றும் பெரிய அளவுக்கு இதெல்லாம் கிடையாது. கைகளால் பிடுங்கல் அறுவடை செய்யறப்போ இந்த நெல் பயிர்களை பிடுங்கல், அந்த மாதிரி கைகளால் பிடுங்கல், இது வந்து இந்தியாவில் பெரும்பான்மையா காணப்படக்கூடிய ஒரு அறுவடை முறை கைகளால் பிடுங்கல். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிலக்கடலை, பச்சை பயிறு, உளுந்து, கொள்ளு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கைகளாலே பிடிங்கிறாங்க. இந்த முறையில் வந்து அறுவடை செய்யப்படுது. இது இந்தியாவில் பெரும்பாலும் காணப்படக்கூடிய முறை அப்படின்னு சொல்லணும். அடுத்து கருவி கொண்டு அறுவடை செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இயந்திரத்துல வந்துட்டு இயந்திரத்துல அறுவடை செய்யறது, கதிர் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து அதுல சொல்லலாம், சரிங்களா? இப்போ முக்கியமானதா இந்திய உணவுக்குழு FCI, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த இது வந்து பாத்தீங்கன்னா 1965 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1965 ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்திய உணவு கழகம் ஜனவரி 14 சென்னையில தொடங்கினாங்க. நாடு முழுவதும் பொது விநியோக திட்டம்
BDS அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு முழுவதும் பொது விநியோக திட்டம் சொல்லக்கூடிய அந்த இதன் கீழ் உணவு தானியங்களை வழங்குறது, தேசிய உணவு பாதுகாப்புன்னு உறுதி செய்கிறது, இந்த செய்யக்கூடிய வகையில் இது வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்றத மைண்ட் வச்சுக்கணும். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா 1965 ஜனவரி 14, அதாவது உணவு நிர்வகிக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட முக்கிய நோக்கமாக FCIயோட கான்செப்டை சொல்றாங்க. தற்போது இதோட தலைமையகம் புது டெல்லியில இருக்கு, நியூ டெல்லி. இந்த அளவுக்கு மைண்ட் வச்சுக்கிட்ட போதும் FCIல இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வரது இல்லை. சேமித்து வைக்கப்பட வேண்டிய வேளாண் உற்பத்தி பொருட்கள்னா உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், விதைகள், கால்நடை தீவனங்கள். இதை மட்டும் மெயில் வச்சுக்கணும். இதெல்லாத்தையும் சேமித்து வச்சிருக்கணும். அது ஒரு பெரிய டேங்க்ல வச்சு பண்ணணும். பெரிய டேங்க் மீன்ஸ் ஒரு கிடங்குல வச்சு பண்ணுவாங்க. எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. இதை சேவ் பண்ணி வைக்கிறனால என்ன ஆகுன்னா அதுல இந்த பூச்சிகள், செல்லு அது நிறைய அரிக்கும். அதெல்லாம் இல்லாத அளவுக்கு பாதுகாப்பா பண்றதுக்கு தான் அதோடைய ஒரு தனி தொழில்நுட்பமா இந்த டாபிக்ல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பயிர் சுழற்சி அப்படிங்கிற இந்த கண்டென்ட்ல இருந்து நமக்கு என்னென்ன தெரிஞ்சு போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரே இடத்துல ஒரு குறிப்பிட்ட கால வரிசையில பல வகை பயிர்களை வரிசையா பயிர்றது முறைக்கு பேர் பயிர் சுழற்சி. இதுல ரெண்டு இருக்கு. ஒண்ணு ஒற்றை பயிர் வளர்ப்பு, இன்னொன்னு கூட்டு பயிர் வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்றோம். ஒற்றை பயிர் வளர்ப்பு அப்படின்னா ஒரே இன தாவரங்கள், இப்போ கடலை செடி இருக்குன்னா அது ஒரே வகை இனத்துடைய தாவரங்கள் ஒரே இடத்துல அடுத்தடுத்த ஆண்டுகள் பயிரிடப்படுறது. அடுத்தடுத்த ஆண்டுகள் அப்படியே ரொட்டீனா ஒரே பயிர் மட்டும் பயிரிடுவாங்க. இப்போ கிழங்கு இருக்குன்னா, கிழங்கு குச்சி இருக்கு அப்படின்னா அதை அடுத்தடுத்த வருஷம் பயிரிடுவாங்க. இது ஒற்றை பயிர் வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே நிலத்துல 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட பயிர்கள் சமகாலத்துல சாகுபடி செய்யப்படுறது கூட்டு பயிர் வளர்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது. கூட்டு பயிர் வளர்ப்பு அதாவது என்ன சொல்றது, 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட பயிர்கள் சமகாலத்துல சாகுபடி செய்யறது. இதை டெபினிஷன் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பயிர் சுழற்சி பல நன்மைகள் தருது நமக்கு. லெகும் மாதிரியான பல பயிர்கள் பாத்தீங்கன்னா பயிர் சுழற்சியில அடுத்தடுத்து பயிரிடக்கூடிய பயிர்களுக்கு சாதகமாக இருக்கு. லெகும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதனால என்னன்னா மண்ணோட வளத்தை அதிகரிக்க முடியும். லெகும் அல்லது பயிர்களை தொடர்ந்து லெகும் பயிர்கள் பயிர்றதுனால, அதாவது லெகும் பயிர்கள் அல்லாத இதையும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெகுமை அந்த தாவரங்கள் வளர்ந்துருங்க, அதை நல்லா சேத்துல அடிச்சு விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா உரமாயிடும். அதுக்கப்புறம் வேற தாவரத்தை வச்சு அதில் வளர்ப்பாங்க. இதனால மண்ணுக்கு தேவையான வளிமண்டல நைட்ரஜன் இதுக்கு கிடைக்கும். லெகும் பயிர்கள் பயிரிடுறதால அடுத்தடுத்து வரக்கூடிய பயிர்களுக்கு வளிமண்டல நைட்ரஜன் கிடைக்குது அப்படிங்கிறத மனசு வச்சுக்கோங்க. இதை ஒற்றை பயிர் வளர்ப்பு முறையை விட கூட்டு பயிர் வளர்ப்பு முறை என்ன சொல்றது, அந்த களைகள் கம்மியா தான் இருக்கும். ஸோ பெஸ்ட் கூட்டு பயிர் வளர்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லப்படுது. நெக்ஸ்ட் லெகுமினஸ் தாவரங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். லெகுமினஸ் ரைசோபியம், இது இந்த பேஜ்ல இருக்கக்கூடியதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். லெகுமினஸ் தாவரங்கள் தன்னோட வேர் முடிச்சுகள்ல இருக்கிற ரைசோபியம் பாக்டீரியங்களோட கூட்டுயிர் வாழ்க்கையை வாழுது. சரிங்களா, பாக்டீரியங்களோட கூட்டுயிர் வாழ்க்கை வாழுது ரைசோபியம் அந்த வேர் முடிச்சுக்கல. இந்த தாவரங்கள் பாத்தீங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய திறன் இருக்கு. இந்த தாவரத்தோட கனிகள் பாத்தீங்கன்னா லெகும்னு சொல்லப்படுது. இதுக்கு எக்ஸாம்பிள் குதிரை மசால், குளோவர், பட்டாணி, அவரை, சம்திங் நிறைய சொல்லலாம். மைசூர் பருப்பு, என்ன சொல்றது, லுபின்ஸ், அப்புறம் காரோய், சோயா, வேர்க்கடலை, இதெல்லாம் இதுக்கு உதாரணமா சொல்லலாம். இந்த வகை தாவரங்கள் மண்ணுல நைட்ரஜனோட அளவை அதிகரிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. இதையும் எக்ஸ்ட்ராவா மைண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாக்குறது விதை வங்கி தான். இதுல பாத்தீங்கன்னா விதை வங்கியில ஒரு விதை எத்தனை வருஷம் வாழ்ந்துறீங்களா, 100 ஆண்டுகள் இருந்து 1000 ஆண்டுகள் வரைக்கும் உயிரோட இருக்கக்கூடியதுங்க. சொல்றது எவ்வளவு கேட்கறப்ப எவ்வளவு இதா இருக்கு பாத்தீங்கன்னா. ஒரு விதை 100 வருஷத்துல 1000 வருஷம் வரைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கோயில் கும்பாபிஷேகத்துல பாத்தீங்கன்னா அந்த கலசம் இருக்கும், கலசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா விதைகள் இருக்கும். இது நம்ம பல படங்களை பார்த்திருப்போம். 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த விதைகளை மாத்தி வேற விதைகள் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு காலகட்டத்துல நமக்கு அந்த விதைகள் இல்லாம நம்ம விவசாயம் முற்றிலும் அழிந்தே போய்விட்டாலும் அதுல இருக்கக்கூடிய விதைகளை வச்சு நம்ம விவசாயம் செய்து நம்ம பெரிய அளவுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அதை பண்ணியிருப்பாங்க. சோ அந்த விதைகளுக்கு பாத்தீங்கன்னா பல ஆண்டுகள் உயிரோடு இருக்கக்கூடிய பவர் இருக்கு. சரிங்களா, ரைட். இந்த விதைகள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், கொல்கத்தா ராயல் தாவரவியல் தோட்டம் சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா, கொல்கத்தா இருக்கக்கூடிய அரசு தாவரவியல் தோட்டம் முதன் முறையா விதை வங்கிக்காக விதைகளை சேமிக்க தொடங்கிச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மன பண்ண வச்சுக்கோங்க. அதாவது உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் ரக விதைகளை சேமிக்கிறதுக்காக இதை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய நவதானிய விதை வங்கி அப்படின்னு சொல்லப்படுற அரசு சாரா நிறுவனம் தாவர இனங்களுடைய பாதுகாப்பை முன்னுரிமையா வச்சு ஏறத்தாழ 50,000 பயிர் ரகங்களை பாதுகாக்குது. 50,000 பயிர் ரகங்கள் அப்படின்னா புதுடெல்லி. சரிங்களா, கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆச்சாரிய ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ராயல் தாவரவியல் தோட்டம்னு தான் சொல்லப்பட்டது.
இந்த தோட்டம் பல்வேறு வகையான அரிதான தாவரங்கள், அதே மாதிரி 12,000க்கும் மேற்பட்ட மாதிரி தாவரங்களையும் இதுல இருக்கு அப்படின்னு ஒரு கண்டென்ட் வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 109 ஹெக்டேர் நிலப்பரப்பு அளவுடையது அப்படிங்கிற இந்த லைன் அப்படியே வரிசையா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுல கண்டிப்பா எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். பாரம்பரிய விதைகள் பல தலைமுறைகளாக வளர்க்கப்படுது. பாரம்பரிய விதைகள் கரிம விதைகள்னு சொல்லப்படுது. இது தங்களுடைய தனித்துவமான பண்புகள் அடுத்த சந்ததிகளுக்கு கடத்துது அப்படின்னு ஒரு பாயிண்டையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் IARI அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதுல இருந்து நம்ம என்னென்ன எடுத்துக்க ஒரு எக்ஸாம் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இது வேளாண் சார்ந்த ஒரு தேசிய நிறுவனம். IARI நிறுவனம் பூசா நிறுவனம்னு பொதுவா அதை சொல்லுவாங்க. பூசா நிறுவனம். பூசா என்ன சார் பூசா, இந்த பேர் புதுசா இருக்கு, இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய வார்த்தை. சரிங்களா? இந்த டாபிக் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ICAR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதுக்கு நிதி அமௌண்ட் கொடுத்து இதை நிர்வகிக்குது. இந்தியாவில் 1970 பசுமை புரட்சிக்கு வித்திட்ட ஆராய்ச்சிக்கு இதுவே காரணமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லப்படுது. பல சிறப்புமிக்க அதிக மகசூல் தரக்கூடிய பல பயிர் ரகங்கள் ICAR-ஆல உருவாக்கப்பட்டு இருக்கு. இதெல்லாம் அவருடைய எக்ஸ்ட்ரா கான்செப்ட். நெக்ஸ்ட் ICAR பத்தி சொன்னோம்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் விவசாயம் சார்ந்த கல்வி அப்புறம் ஆராய்ச்சி இதெல்லாம் ஒருங்கிணைச்சு செய்யக்கூடிய ஒரு தன்னாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் அங்க இருக்கிற பாயிண்ட்ஸ். இந்திய வேளாண் துறை அமைச்சர் இதோட தலைவர். சரிங்களா? ரைட். இந்த ரெண்டு இதுல சுத்தி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் முக்கியமானதா KVK, கிரிஷ் விஞ்ஞான் கேந்திரா. இது ஒரு வேளாண் அறிவியல் நிலையம் அப்படின்னு சொல்லுவோம். வேளாண் அறிவியல் நிலையம், இதையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த மையங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்துக்கும், அதாவது ICAR இருக்கக்கூடிய இந்த ஆராய்ச்சி கழகத்துக்கும் விவசாயிகளுக்கும் இடையில ஒரு இணைப்பா செயல்படுது KVK. ஓகேங்களா? முதல் KVK 1974 முதல் KVK 1974 பாண்டிச்சேரியில நிறுவனம். அதுக்கப்புறம் எல்லா மாநிலங்களையும் KVK நிலையங்கள் அமைச்சாங்க. அடுத்து இந்த டாபிக்ல இலை தெளிப்பு அப்படின்னு ஒன்று படிப்போம். எவ்வளவு அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ், வேற ஒன்றும் போட்டு குழப்பிக்கணும். ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் அதுல முக்கியமானதா இருக்கும். இலை தெளிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இலை தெளிப்பு அப்படிங்கிறது திரவ நிலையில் இருக்கக்கூடிய உரங்களை தாவர இலைகள்ல நேரடியாக செலுத்தி தாவரங்களுக்கு ஊட்டம் அளிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். சரிங்களா? இவ்வளவுதான் அங்க இருக்கிற முக்கியமானதா. பஞ்சகவியா இருக்கு, அது அடுத்த பார்த்துக்கலாம். செயல்மிக்க நுண்ணுயிர்கள் ஒன்று தனியா ஒரு டாபிக் இருக்கும். செயல்மிக்க நுண்ணுயிர்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொதுவாக இயற்கையில் காணப்படக்கூடிய பல்வேறு செயல்திறன் மிக்க நுண்ணுயிர்களுடைய தொகுப்புன்னு சொல்லப்படுது. பாஸ்பேட் நிலைப்படுத்திகள், ஒளிச்சேர்க்கை நுண்ணுயிர்கள், லாக்டிக் அமில பாக்டீரியா, ஈஸ்ட், அப்புறம் என்ன வரும், அதாவது வேர் பாக்டீரியா அப்படின்னு பல வகையான பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திறன்மிக்க நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது அவ்வளவு முக்கியமானது கிடையாது. சும்மா ஜஸ்ட் ஒரு லைன்ல அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா அது கூடவே ஒண்ணு இருக்கட்டுமே அப்படின்ட்டு. பஞ்ச காவியா போட்டு விட்டுறாங்க. சரிங்களா? காவியானா அப்புறம் காவியை எடுத்துட்டு வந்து கிளம்பிடுவாங்க. பஞ்ச கவியா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு மாட்டு பசுல இருந்து பெறப்படக்கூடிய மாட்டு சாணம், மாட்டின் சிறுநீர், பால், தயிர், நெய் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது. இது பூச்சிகளை தடுத்து விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அப்படி தெளிக்கக்கூடிய ஒரு பொருள். சரிங்களா? இது பஞ்சகவ்யா. இது அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டதுதான், இருந்தாலும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து உயிரி கட்டுப்பாட்டு முறைகள். இதுல இருந்தா நமக்கு அடிக்கடி எக்ஸாம் கேள்வி கேட்டிருக்காங்க. உயிரி கட்டுப்பாட்டு முறைகள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பூச்சிகள், அதாவது உண்ணிகள், களை, அப்புறம் தாவர நோய்களை மற்ற உயிர்களை கொண்டு கட்டுப்படுத்துறது சொல்லப்படுது. ஒரு உயிரி பூச்சி, ஒரு உயிரி இன்னொரு உயிர் வச்சு அதை இது பண்றது. அஸ்வினி பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்கும், அதை பாத்தீங்கன்னா இன்னொரு வண்டு கடிச்சு சாப்பிட்டுரும். சோ இந்த மாதிரி மற்ற உயிரியை கொண்டு கட்டுப்படுறது உயிரி கட்டுப்பாட்டு முறைகள் சொல்லுவாங்க. இதுல உயிரி கொன்றுணிகள் இந்த மாதிரி எக்ஸாம்பிளா சொல்லப்படுது. உயிரி கொன்றுணிகள், உயிரி பூச்சிக்கொல்லிகள், உயிரி பூச்சி விரட்டிகள், உயிரி உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வகைகள் இருக்கு. உயிரி கொன்றுணிகள் சொல்லிட்டு இது வரிசையா இருக்கு. இப்ப இதுல ஒவ்வொன்றும் தனித்தனியா பார்த்தோம்னா, உயிரி கொன்றுணிகள் அப்படின்னு தாவரங்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை தங்களுடைய உணவாக தாங்கள் பெருகிறதுக்கு ஊடகமாக இருக்கக்கூடிய, அதை பயன்படுத்தக்கூடிய இயற்கையில் காணப்படக்கூடிய பூச்சிகள் உயிரி கொன்றுணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அஸ்வினி பூச்சிகள் அது மட்டும் கிடையாது, வெள்ளை ஈக்கள், அதே மாதிரி பருத்தி உருளை புழுக்கள், இலை பூச்சிகள், இது எல்லாத்தையும் கிரசோபா சிட்ரினம் மற்றும் மெனோசிலஸ் சிட்ரினம், இது ரெண்டையும் மனப்பாடம் பண்ணிருக்காங்க. மெனோசிலஸ் சிட்ரினம் ஆகியவற்றை கொண்டு கட்டுப்படுத்தலாம். இந்த பூச்சிகளை எல்லாம் அதை வச்சு கட்டுப்படுத்தலாம். அடுத்து உயிர் பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு சொல்றது எதுக்காகனா, பூச்சிகள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக உயிர் கட்டுப்பாட்டு காரியங்களா பயன்படுத்தப்படக்கூடிய உயிரினங்கள் அல்லது அதிலிருந்து பெறக்கூடிய பொருள்களே உயிர் பூச்சிக்கொல்லிகள் சொல்லப்படும். புரியுங்களா? சோ இங்க என்னன்னா, ஒரு பூச்சி இருக்கும், அந்த பூச்சி இன்னொரு பூச்சி கொள்ற மாதிரி நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்களேன். அதுக்கு வேறு வேறு பெயர்களா வச்சுக்கோ. தோற்றத்தை பொறுத்து உயிர் பூச்சிக்கொல்லிகள் பல வகைப்படும். அவை ஒண்ணு பூஞ்சை உயிரி பூச்சிக்கொல்லிகள், இன்னொன்னு
பாக்டீரியா பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு மைண்ட் வச்சுக்கணும். பூஞ்சை உயிரி பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னா ட்ரைகோடெர்மா விரைடி. இந்த பேரை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, 2-3 டைம் சொல்லிக்கோங்க. ட்ரை பண்ணுங்க, டெர்மா விரைடி, விரைவாக ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மைண்ட்ல வச்சுட்டு ட்ரைகோடெர்மா விரைடி அப்படிங்கிறது உயிரியல் பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பூஞ்சை கொல்லி அப்படின்னு சொல்லப்படுது, பூஞ்சைகள்னு சொல்லப்படுது. பூஞ்சைகளால் ஏற்படுற வாடல், அப்புறம் என்ன சொல்றது, வாடல் நோய், இலைத்துரு நோய், அதே மாதிரி வேர் நோய், இந்த மாதிரியான பல வகை நோய்களை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறதையும் மைண்ட் வச்சுக்காங்க. பாக்டீரியா உயிரி பூச்சிக்கொல்லிகள் பாத்தீங்கன்னா பருத்தி, சோள தாவரங்களை பாத்தீங்கன்னா பாதிக்கக்கூடிய லெபிடாப்டீரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேர் எழுதிருக்கா இல்ல, லெபிடாப்டீரா பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா வளர்ப்பு பயன்படுது. பாக்டீரியா வளர்க்குறாங்க, அந்த வளர்ப்பு பயன்படுது லெபிடாப்டீரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. அடுத்து உயிரி பூச்சி விரட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது தனி, இது வேற அது வேற, இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நெக்ஸ்ட் உயிரி பூச்சி விரட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா வேம்பு விதையிலிருந்து பெறக்கூடிய அசாட்டிரக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்மமானது ஒரு நல்ல பூச்சி விரட்டின்னு சொல்லப்படுது. இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மனிதனால் பயன்படுத்தப்பட்ட முதலாவது பூச்சிக்கொல்லிகள்ல ஒன்று மார்கோசா இலைகள்னு சொல்லப்படுது. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். அடுத்து உயிரி உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக்ல பார்த்தோம் அப்படின்னா மண்ணோட ஊட்டச்சத்தை அதிகரிக்கிற உயிரினங்கள் உயிரி உரங்கள் சொல்றோம். சைனோபாக்டீரியா சில பூஞ்சை உயிர்களுடைய முக்கிய என்ன சொல்றது முக்கியமான வளங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட். தனித்து வாழக்கூடிய சைனோபாக்டீரியா ஒளிச்சேர்க்கை, அதே சமயத்துல நைட்ரஜன் நிலைப்படுத்துறதுல ஈடுபடுது அப்படின்னு சொல்லி படிப்போம். இதுக்கு எக்ஸாம்பிளா அனபினா, நாஸ்டாக், இதெல்லாம் வந்து எக்ஸாம் பழைய இதுல கேட்டிருப்பாங்க. அப்புறம் கூட்டுயிர் வாழ் பாக்டீரியல் வளிமண்டல நைட்ரஜன் நிலைப்படுத்துறது, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ரைசோபியம், இதெல்லாம் படிப்போம். சரிங்களா? இவ்வளவுதான் இந்த டாபிக் இருக்கக்கூடிய முக்கியமான டைட்டில். ஸோ இதை படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக், இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப படிச்சு மைண்டு கொண்டு வாங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ல இதுல இருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும். சரிங்களா? ரைட். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதாவது நம்ம இது இருக்குது இல்லைங்களா, நம்ம தமிழ்ல வந்து சொல்லும் பொருளும் சொல்லக்கூடிய அந்த டைட்டில்ஸ் வந்து பாருங்க. இது வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கோ ஒட்டுமொத்தமா 6வது வந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனையுமே வந்து நம்ம இதுல ஒரே இடத்துல தொகுத்து வச்சிருக்கோம். ஸோ இதை வந்து டெய்லியுமே வந்து நம்ம 10 நம்ம படிச்சு கண்டிப்பாக இதுல பாத்தீங்கன்னா குரம், பல்லு, சிட்டிய வகைகள், 3 இனங்கள், துறை, தாலிசை, விருத்தம், திறமெல்லாம் சிறப்பு, இந்த மாதிரி. அதாவது இந்த 3 இனம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா முக்குணம், 3 குணங்கள், சத்துவம், அமைதி, மேன்மை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொருள் கூறுகளை வரதுங்கிறத விட இது எக்ஸ்ட்ரான ஒரு சில கண்டென்ட், இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு புது விஷயத்தை வந்து நம்ம நாளையிலிருந்து இதை நம்ம கொடுக்க போறோம். இது அத்தனையுமே ஃப்ரீயாக தான் நம்ம கொடுக்குறோம். 8344059944 நீங்க மிஸ்டு கால் கொடுத்து வீடியோஸ் ஆகட்டும், இந்த மாதிரி கண்டென்ட் ஆகட்டும் நீங்க ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ உங்களுக்கு தேங்க்யூ.